1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி ஐஐடி, ஜேஇஇ, ஷெஸ்சி, பேங்கிங். வேலை செய்யாமலேயே வாழ முடியுமா? அப்படி வாழணும்னா நம்ம கோடீஸ்வரனா இருக்கணுமா? இல்ல ஏதாவது குறுக்கு வழியில போகணுமா? நிச்சயமா இல்ல. ஆனா நம்மள பலரும் ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 மணி நேரம் உழைச்சும் மாசக்கடைசியில நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட முடியல. கடிகாரத்தை பார்க்கிறோம், காலண்டரை பார்க்கிறோம், அடுத்த லீவு எப்போ வரும்னு ஏங்குறோம். வாழ்க்கைனா என்ன? வேலை, வீடு, மறுபடியும் வேலை. இந்த சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறது தானா? நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய, நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க ஏன் நிம்மதியா ஒரு கப் டீ குடிக்க கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? வேலையால நம்ம வாழ்க்கைய தொலைக்காம முழுசா வாழ முடியாதா? முடியும். இந்த வீடியோல உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து வேலைய குறைச்சு வாழ்க்கைய எப்படி முழுசா வாழ்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் கனவு இல்ல. உங்க வாழ்க்கைய உங்க கையில எடுக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு. கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க லைஃப நீங்க பாக்குற விதமே மாறப்போகுது. முதல்ல நம்ம ஏன் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத ஒரு ஓட்டத்துல மாட்டிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். நான் செம்ம பிஸி, மூச்சு விட கூட நேரம் இல்லன்னு சொல்றத ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்க்கிற ஒரு சமூகத்துல நாம வாழுறோம். இந்த மனநிலைக்கு பேரு தான் ஒர்க்கஹாலிசம், அதாவது வேலைக்கு அடிமையா இருக்கிறது. இது ஆரம்பத்துல பார்க்கறதுக்கு நல்லா வேலை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் போக போக நம்ம மனநலத்தையும் உடல் நலத்தையும் ஒரு கரையான் மாதிரி அரிச்சிடும். யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தாலே ஐயோ நாளைக்கு திங்கள் கிழமையான்னு ஒரு டென்ஷன் மனசுக்குள்ள வருதா? ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் போன்ல மெயில் செக் பண்றது, வேலை சம்பந்தமாவே யோசிச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம உண்மையா வாழ்றோமா இல்ல வேலையோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த மன அழுத்தம், தனிமை எல்லாமே இந்த வேலைவெறியோட பக்க விளைவுகள் தான். இதனால நம்ம உற்பத்தி திறன் அதிகமாகறதில்ல, உல்டா குறையுது. நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தருணங்களை இழந்துட்டு இருக்கோம். நம்ம குழந்தையோட முதல் அடி, நம்ம பார்ட்னரோட ஒரு ஈவினிங் வாக், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியான அரட்டை, இது எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே போறோம். எதுக்கு? இந்த நச்சுவட்டத்துல இருந்து வெளியே வர்றது தான் முதல் படி. புரிஞ்சுக்கோங்க, வேலை செய்யாம இருக்கிறதுன்னா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கைய நமக்காக வாழ்றது. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது எப்படி? உங்க வேலை நேரத்தை குறைச்சு உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல திரும்பவும் உங்க கைக்கு கொண்டு வர்றதுக்கான 5 சிம்பிள் வழிகளை இப்போ பார்க்கலாம். முதல் வழி, உங்க வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கோம், ஆனா உண்மையிலேயே உருப்படியா ஏதாவது செய்யறோமா? எல்லா வேலையும் ஒண்ணு கிடையாது. இத உணர்ந்துகிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இதுக்கு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு ஐசனோவர் மேட்ரிக்ஸ். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோவர் பயன்படுத்தின இந்த முறை வேலைகளை 4 வகையா பிரிக்க உதவுது. 1, முக்கியமானது மற்றும் அவசரமானது. திடீர்னு வர்ற பிரச்சனைகள். கடைசி நேர டெட்வைன்கள். இந்த வேலைகளை உடனே செஞ்சு முடிக்கணும். உதாரணமா, வீட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது. 2வது, முக்கியமானது ஆனால் அவசரம் இல்லாதது. இதுதான் உங்க வாழ்க்கையோட குவாலிட்டிய தீர்மானிக்கிற இடம். உடற்பயிற்சி, புதுசா ஏதாவது கத்துக்கிறது, உங்க லட்சியத்துக்காக திட்டமிடுறது, குடும்பத்தோட நேரம் செலவிடுறது. இந்த வேலைகளுக்கு நீங்க தான் நேரம் ஒதுக்கி பிளான் பண்ணி செய்யணும். இதுல கவனம் வச்சீங்கன்னா முதல்ல சொன்ன திடீர் பிரச்சனைகள் தானாவே குறையும். 3வது, அவசரமானது ஆனால் முக்கியமில்லாதது. தேவையில்லாத மீட்டிங்குகள், சில போன் கால்கள், சில மெயில்கள். இந்த வேலைகள் விட அவசரம் மாதிரி தோணினாலும் உங்க லட்சியத்துக்கு எந்த வகையிலும் உதவாது. இந்த வேலைகளை மத்தவங்க கிட்ட தள்ளிவிடுங்க, அதாவது டெலிகேட் பண்ணுங்க. 4வது, அவசரமும் இல்லாத, முக்கியமும் இல்லாதது. சும்மா சோஷியல் மீடியால நேரத்தை வீணடிக்கிறது, மணிக்கணக்கா டிவி பார்க்கிறது. இந்த வேலைகளை உங்க லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுங்க. தினமும் காலையில உங்க வேலைப்பட்டியலை எடுத்து இந்த 4 கட்டத்துக்குள்ள பிரிச்சு பாருங்க. உங்க கவனம் எங்க இருக்கணும்னு உங்களுக்கே தெளிவா புரியும். முக்கியமான ஆனா அவசரமில்லாத வேலைகளுக்கு நேரம் ஒதுக்க பழகிட்டா வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு எதிர்வினையாற்றுவதை விட்டுட்டு உங்க வாழ்க்கைய நீங்களே உருவாக்க ஆரம்பிப்பீங்க. 2வது வழி, உங்க நேரத்தை சரியா ஒதுக்குவது. நேரத்தை நீங்க எப்படி கையாளறீங்களோ அப்படித்தான் உங்க வாழ்க்கையும் அமையும். இதுக்கு 2 சூப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு. 1, டைம் பிளாக்கிங். நான் இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்றதை விட, நான் நாளைக்கு காலையில 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் இந்த வேலையை செய்வேன் உங்க கேலண்டர்ல அந்த நேரத்தை பிளாக் பண்றது தான் டைம் பிளாக்கிங். அந்த 1 மணி நேரத்துல உங்க மொபைல சைலண்ட்ல போட்டுட்டு வேற எந்த கவனச்சிதறலும் இல்லாம அந்த வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால மல்டி டாஸ்கிங் என்ற பேர்ல எதையும் உருப்படியா செய்யாம இருக்கிறதை தவிர்க்கலாம்.
2வது பொமோடோரோ டெக்னிக். இது ரொம்ப சிம்பிள். ஒரு வேலையை 25 நிமிஷம் முழு கவனத்தோட செய்யுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இதுக்கு பேரு ஒரு பொமோடோரோ. 4 பொமோடோரோ முடிஞ்சதும் ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் பெரிய பிரேக் எடுங்க. இந்த சின்ன சின்ன பிரேக்ஸ் உங்க மூளைய சோர்வடையாம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். தொடர்ந்து மணிக்கணக்கா வேலை செய்யறத விட இந்த மெத்தட்ல வேலை செய்யும்போது உங்க கவனம் அதிகமாகிறத நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 25 நிமிஷம் தானே அப்படிங்கிற எண்ணம் வேலைய தள்ளி போடுற பழக்கத்தையும் குறைக்கும். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். சரி, நம்மளோட 3வது வழி எல்லா வேலையையும் நீங்களே செய்ய நினைக்காம இருக்கிறது. எல்லா வேலையையும் நானே செஞ்சாதான் சரியா வரும் என்ற எண்ணம் நம்மள பலருக்கு இருக்கு. ஆனா இது ஒரு பொறி. உங்களால எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்க முடியாது. உங்க நேரமும் சக்தியும் ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. அதை எதுக்கு செலவு பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். வேலைகளை பகிர்ந்து கொடுக்கறது, அதாவது டெலிகேஷன், ஒரு முக்கியமான தலைமை பண்பு. உங்க ஆபீஸ்ல மத்தவங்கள நம்பி சில பொறுப்புகளை கொடுங்க. ஆரம்பத்துல அவங்க தப்பு பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு கத்து கொடுக்கறது ஒரு நல்ல முதலீடு. இது உங்க வேலைப்பளுவை குறைக்கிறது மட்டுமல்ல, உங்க டீமையும் வளர்க்கும். இதே விஷயத்த உங்க பர்சனல் லைஃப்லயும் செய்யலாம். உங்களுக்கு பிடிக்காத இல்ல அதிக நேரம் எடுக்கிற வேலைகளை அவுட்சோர்ஸ் பண்ணுங்க. உதாரணமா வீட்டு வேலைகளுக்கு உதவிக்கு ஆள் வைக்கிறது, இல்ல உங்க தொழில் சம்பந்தமான சில வேலைகளை ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுக்கறது. இது மூலமா கிடைக்கிற நேரத்தை நீங்க உங்க குடும்பத்துக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கோ செலவு பண்ணலாம். எல்லாத்தையும் நானே செய்யணும்னு நினைக்கிறத விட்டாலே பாதி சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தான். 4வது வழி கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்துவது. இன்னைக்கு நம்மளோட மிகப்பெரிய எதிரியே இந்த கவனச்சிதறல்கள் தான். நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன்ல இருந்து வர்ற நோட்டிபிகேஷன் சத்தம், சோஷியல் மீடியாவோட முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங், திடீர்னு வர்ற கால்கள், இது எல்லாமே நம்மளோட ஆழமான கவனத்தை கெடுத்து வேலையை முடிக்க விடாம தடுக்குது. வேலையில முழுசா கவனம் செலுத்த அமைதியான ஒரு இடத்த உருவாக்குறது ரொம்ப முக்கியம். முக்கியமான வேலையில இருக்கும்போது உங்க மொபைல வேற ரூம்ல வைங்க, இல்ல நோட்டிபிகேஷன்களை ஆஃப் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ல தேவையில்லாத டேப்களை மூடிடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை தான் மெயில் பாப்பேன்னு ஒரு ரூல் வைங்க. உதாரணமா காலையில 11 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் மட்டும். இந்த கட்டுப்பாடு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம், ஆனா பழகிட்டா உங்க வேலைகள் எவ்வளவு வேகமா முடியுதுன்னு பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 2 மணி நேர வேலைய கவனச்சிதறல் இல்லாம செஞ்சா 1 மணி நேரத்துல முடிக்கலாம். மிச்சமாகிற அந்த 1 மணி நேரம் அது உங்களுக்கான கோல்டன் டைம். அதுல நீங்க ஒரு புத்தகம் படிக்கலாம், தியானம் செய்யலாம், இல்ல சும்மா இருக்கலாம். இறுதியா 5வது வழி ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஓய்வில்லாமல் உழைப்பதே வெற்றி என்ற கருத்து காலாவதியாகிவிட்டது. உண்மையான உற்பத்தி திறன் சரியான ஓய்விலிருந்து தான் வருது. நீங்க ஒரு மெஷின் இல்ல, ஒரு மனுஷன். உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம். போதுமான தூக்கம் ரொம்ப முக்கியம். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் தூங்கினாலே உங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க. வேலைக்கு நடுவுல குட்டி குட்டி பிரேக் எடுங்க. எழுந்து நடங்க, 2 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யுங்க. இது உங்களை ரீசார்ஜ் பண்ணும். முக்கியமா வேலை நேரம் முடிஞ்சதும் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுங்க. மனசையும் சேர்த்து வேலையிலிருந்து ஷட் டவுன் பண்ணிடுங்க. உங்க சாயங்காலத்தையும் வார இறுதி நாட்களையும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உடற்பயிற்சி பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓய்வெடுக்கிறது நேரத்தை வீணடிக்கிற செயல் இல்லை. அது அடுத்த நாள் வேலைக்குத் தேவையான சக்தியை சேமிக்கிற ஒரு முதலீடு. குற்ற உணர்ச்சி இல்லாம ரெஸ்ட் எடுக்க கத்துக்கோங்க. அதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கான கடைசி சாவி. நம்ம பார்த்த இந்த 5 வழிகளும் ஏதோ ஏட்டு சுரைக்காய் கணக்கு இல்ல. இதெல்லாம் நீங்க நாளையிலிருந்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் டெக்னிக்ஸ். வேலை செய்யாம வாழ்றதுன்னா வேலையை விட்டுட்டு இமயமலைக்கு போறதில்ல. உங்க வேலை எது, உங்க வாழ்க்கை எதுன்னு ஒரு கோடு போடுறது. வேலைய உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மட்டும் பார்க்கிறது, அதுவே வாழ்க்கையா பார்க்கிறது இல்லை. புத்திசாலித்தனமா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு மிச்சம் இருக்கிற நேரத்தை உங்க கனவுகளுக்கும் உங்க உறவுகளுக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் செலவு பண்றது. இந்த மாற்றங்கள் ஒரே நாள்ல நடந்துடாது. இது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யுங்க. முதல்ல ஒரு பொமோடோரோ முயற்சி பண்ணுங்க. ஒரு தேவையில்லாத மீட்டிங்குக்கு சாரி முடியாதுன்னு சொல்லி பாருங்க. போனை ஆஃப் பண்ணிட்டு உங்க குழந்தையோட 1/2 மணி நேரம் விளையாடுங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் காலப்போக்குல உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை பரிசளிக்கும்.
உங்க நேரத்தின் எஜமானரா நீங்க மாறுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது பார்வைய கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த டெக்னிக்ஸ்ல எதை நீங்க முதல்ல முயற்சி செய்ய போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், இது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தலாம். அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.